உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு திரு ஆங்ஸ்டாம் கொலை வழக்கு. அந்த ஆங்ஸ்டாம் கொலை வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்டது. இந்த சிபிஐ வசம் மாற்றப்பட்ட இந்த வழக்கிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தடையை கேட்டிருக்கிறது பார்க்கிறோம். அந்த தடையை எப்படி கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் ஏற்கனவே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த ஆகிவிட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த குற்றப்பத்திரிகை நீக்கப்படுமானால் இங்கே குற்றவாளிகள் இந்த விஷயத்துல தப்பிக்க நேரிடும், வழக்கில் இருந்து அவர்கள் விடுபட நேரிடும் அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைத்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையையும் சிபிஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது போகல. சிபிஐ கண்டிப்பாக உண்டு. ஆங்ஸ்டாம் வழக்கிற்கு சிபிஐ கண்டிப்பாக நிச்சயமாக சிபிஐ தான் விசாரிக்க போகிறது. ஆனால் இந்த நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவலர்கள் இந்த தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகையை இதுடன் இணைத்து விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கிட்ட பாத்தீங்கன்னா திரு நாகேந்திரன் அவர்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி. அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார் பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி சிபிஐ விசாரிக்க போகிறது? திரு நாகேந்திரன் அவர்கள் மருத்துவ உதவி தனியார் மருத்துவமனையில் கேட்டார், நீதிமன்றத்திற்கு சென்றார். ஆனால் அதையும் தமிழ்நாடு அரசு மறுத்ததுன்னு பார்க்கிறோம். இதனுடைய பின்னணி குறித்து அனைத்தையும் சிபிஐ விசாரிக்க கூடும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு வழக்கு நமக்கு தெரியும். இந்த